வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், அது தரிசன டிக்கெட்டு. அதுக்கான ஸ்டேட்டஸு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 16. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பாருங்கள். காலைல 4 மணிக்கு எடுத்தது. 1738 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலைல 4 மணிக்கு எடுத்தது. இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் கொடுக்குற டோக்கனு. ஒரு நாளைக்கு இப்போ 30,000 டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ 3 மணிக்கு கொடுக்கல, 2 மணிக்கு நைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது சீக்கிரமாக முடிஞ்சிருது. இப்போலாம் பக்தர்கள்லாம் நைட்டு 10 மணிக்கு வந்து நின்றுறதுனால இப்போ 2 மணிக்கெலாம் டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று 5:30 மணிக்கெலாம் டோக்கன் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 4 மணிக்கு, இன்றைக்கி சாயந்தரம் உள்ள ஸ்லாட்டு 1700 தான் அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், அது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு 16th முடிஞ்சிச்சுன்னு போட்டிருக்காங்களே தவிர 17th காலையில் ஓப்பன் பண்ணல. அதாவது புதன்கிழமை நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு 3 மணிக்கு 4 மணிக்கும் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டு கொடுக்கல. எதனாலங்கிறது தெரியல. அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் அவங்க அப்டேட் பண்ணலை. அது மொத்தம் 17ஆம் தேதிக்கான டோக்கன் இவங்க இஷ்யூ பண்ணல. 16ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகிருக்குங்க. கீழ திருப்பதியில் நிறைய கோயில்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு முக்கியமான கோவில் வகளமாதேவி கோவில். பெருமாளோட வளர்ப்பு தாயான இந்த வகளமாதேவி தனியாக ஒரு ஆலயத்தில் இங்கே குடியிருக்காங்க. சின்ன மலை மேலே தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் போயிருக்கவும் மாட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் போய் பார்த்துட்டு வாங்க. புதுப்பிச்சு ரொம்ப அழகாக அந்த கோயிலை இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. டிடிடி தான் நிர்வகிக்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 வரைக்கும் திறந்திருக்கும். திரும்ப சாயங்காலம் 4 மணிக்கு திறந்து 8:30 மணிக்கு மூடுவாங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. இது தனியாக பஸ் வசதி கிடையாது. நீங்கள் தனியாக உங்கள் ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லை ஜீப்பு, ஆட்டோ அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். ப்ரைவேட் வாடகை வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அப் அண்ட் டவுன் சேர்த்து போய் பேசிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு போகும்பொழுது அடுத்தது சீனிவாச மங்காபுரமும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால் இந்த 2 கோயிலும் சேர்த்து கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். மலை மேலே இந்த கோயிலுக்கு நீங்கள் நடந்தால் மேலே ஏற மாதிரி இருக்கும். ரொம்ப உயரம் கம்மி தான். அதனால் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் மேலே ஏறிடலாம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது இந்த கோவில். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடங்க அது. இந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.